பருப்பு வடை செய்கிறதுக்கு 1 கப் கடலை பருப்பு எடுத்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஊற வைக்க மறந்துட்டனால சுடுதண்ணி ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது டக்குன்னு ஊறிடும். இப்போ ஊறின கடலைப்பருப்பை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 4-5 பல் வெள்ளை பூண்டு, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வடிகட்டி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக உருட்டி ரவுண்டாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக்குனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூடான சூப்பரான பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு.